ஆண்டுகளில் ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்ட நமது அன்பு போதகர் மூலமாக நமது தேவன் அருளிய தேவ செய்திகளை இன்று முந்தைய முத்துக்களாக அலை வடிவில் நமது கர்மேல் ஊடகவியலாளர்கள் நமக்கு வழங்குகின்றார்கள். தேவனுக்கே மகிமை. கேட்டு மகிழுங்கள். இறை ஆசீர் பெறுங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். Let every man examine himself and eat of this bread and drink of this cup. Examine yourself. உங்களை நீங்களே சோதித்து அறிந்து, உங்களை நீங்களே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே 5 மிக முக்கியமான கேள்விகளுக்கு நாம் பதில் காண போகிறோம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து. முதல் கேள்வி, why? Why should one examine himself? ஏன் ஒருவர் தன்னை சோதிக்க வேண்டும்? Why should one examine himself? இரண்டாவது, யார் நம்மை சோதிக்க வேண்டும்? Who should examine us? மூன்றாவது, எப்படி நாம் நம்மை சோதிக்க வேண்டும்? இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கு, to eat of this bread and to drink of this cup, எப்படி நம்மை சோதிக்க வேண்டும்? How? நான்காவது, what are the things in which we should examine ourselves? என்னென்ன காரியங்களிலே நாம் நம்மை சோதிக்க வேண்டும்? ஐந்தாவதாக, அப்படி நாம் நம்மை சோதித்து பார்த்து பின்பு என்ன செய்ய வேண்டும்? Then what should we do? Why, who, how, what, then what? ஏன் நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும்? பிரியமானவர்களே, முதலாவது, இது ஒரு sacrament. First and foremost, we should understand that it is a sacrament. Sacrament என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து 2 சாக்ரமெண்ட்களை, சாக்ரமெண்ட்ஸை கான்ஸ்டிடியூட் பண்ணினார். ஒன்று, the baptism of the believers, விசுவாசிகளுடைய திருமுழுக்கு, ஞானஸ்நானம். இரண்டாவது, திருப்பந்தி, லார்ட் சப்பர், கர்த்தருடைய பந்தி. பிரியமானவர்களே, வெளிப்பிரகாரமாக நாம் செய்கிற ஒரு காரியம் ஆவிக்குரிய ஒரு கிரியையை நம்மிலே நிறைவேற்றுகிறதற்கு சாக்கிரமந்து என்று பெயர். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தண்ணீரிலே மூழ்கி எழும்புகிற ஒரு வெளிப்பிரகாரமான காரியம் அவனை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகிறது. A man, a saved man getting immersed in water and coming out brings him into Christ. Brings him into Christ. Baptism is an external sign. ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறது வெளிப்பிரகாரமான ஒரு அடையாளம். There is no magic in the water. தண்ணீரிலே எந்த விதமான மந்திர சக்தியும் கிடையாது. ஒரு பெரிய நாத்திகன் வேடிக்கையாக சொன்னான், by dipping a pig into water can you take a pup out? ஒரு பன்றிக்குட்டியை தண்ணீரிலே முழுக்கி ஒரு நாய்க்குட்டியை வெளியே எடுக்க முடியுமா? முடியாது. அந்த தண்ணீர் ஒரு பன்றிக்குட்டியை நாய்க்குட்டியாக மாற்றும் என்று நாம் நம்பவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவன் அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்படுகிறான். அவருடைய மரணத்தின் சாயலிலே அவன் இணைக்கப்பட்டால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் அவன் இணைக்கப்பட்டிருப்பான். இது ஒரு சாக்ரமெண்ட், சாக்ரமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல இன்னொரு சாக்ரமெண்ட் இயேசு ஏற்படுத்தியது திருப்பந்தி, லார்ட்ஸ் டேபிள், கர்த்தருடைய பந்தி. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணும் போதெல்லாம் அவரோடு கூட நாம் ஐக்கியமாகிறதை உணர்கிறோம்.
பிரியமானவர்களே, மறுபடியும் பிறந்தவன் ஞானஸ்நானம் எடுப்பது ஒரு முறை. பிறந்த குழந்தை மீண்டும் மீண்டுமாக ஆகாரம் புசிப்பது போல மீண்டும் மீண்டுமாக திருப்பந்தியிலே நாம் பங்கு பெற்று அவருடைய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாறுகிறோம். Baptism is only once, as we are born only once. But a child that is born has to eat again and again. Like that, after we are being born again, we have to participate in the Lord's Supper again and again, that we can be partakers of His life. That we can be partakers of His life. அவருடைய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். பிரியமானவர்களே, ஆகையால் இது ஒரு அப்பத்தை புசித்து ஒரு ரசத்தை குடிப்பதல்ல. இது ஒரு தேவன் ஏற்படுத்திய சாக்கிரமெண்ட். வெளிப்பிரகாரமாக இதிலே நாம் பங்கு பெறும்போது ஆவிக்குரிய ஒரு பரிசுத்த கிரியை நம்மிலே நிறைவேறுகிறது. பிரியமானவர்களே, அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பெட்டு என்று இருக்கிறது. 2ஆம் நூற்றாண்டு பரிசுத்தவான்களுடைய நூல்களிலே கிட்டத்தட்ட அவர்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று வந்திருக்கிறார். பின்பு அகஸ்டின் என்ற பரிசுத்தவான் வாரம் ஒரு முறையாகிலும் திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு நிலையை சபையிலே உருவாக்கினார். வேதத்திலே அவர்கள் வாரத்தின் முதலாம் நாள் அப்பம் பெற்க கூடி வந்திருக்கையில் பவுல் பிரசங்கம் பண்ணினதை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் வாரத்தின் முதலாம் நாள் அப்பம் பெற்க கூடி வந்திருக்கிறது. நம்முடைய கால அட்டவணையிலே சனிக்கிழமை மாலை இரவு என்று சொல்லலாம். அவர்களுக்கு வாரத்தின் முதலாம் நாள் ஆரம்பிக்கிறது சனிக்கிழமை. நீண்ட நேரம் பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே பலகணியிலே உட்கார்ந்திருந்த ஒருவன் நித்திரை மயக்கத்தினாலே கீழே விழுந்தான் என்று வாசிக்கிறோம். அவர்கள் கூடி வந்ததே பாடுகிறதற்காக, தொழுகிறதற்காக, ஆராதனை செய்கிறதற்காக அல்ல, அப்பம் பெற்கிறதற்காகத்தான் கூடி வந்தார். அப்பம் பெற்க கூடி வந்திருக்கும் போது அங்கே தொழுகை இருந்தது, தீர்க்க தரிசனங்கள் இருந்தன, ஆராதனை இருந்தது, ஹீலிங் இருந்தது, பிரீச்சிங்ஸ் இருந்தது. ஆனால் அவர்கள் கூடி வந்த நோக்கம் to break the bread. The purpose with which they assembled was to break the bread. When they had assembled to break the bread, there were singings, praisings, worship, preachings, healings, prayers, etc., etc. பிரியமானவர்களே, வாரந்தோறும் அவர்கள் அப்பம் பெற்க கூடி வருகையில் அதிலே பங்கு பெறாதவர்கள் சபையிலிருந்து அந்த நாட்களிலே நீக்கப்பட்டார். இன்றைக்கும் சில சபைகளிலே திருவிருந்திலே தொடர்ந்து பங்கு பெறாதவர்கள் அந்த சபைகளிலிருந்து நீக்கப்படுகிறார். ஆதி சபையிலேயே அந்த வழக்கம் இருந்திருக்கிறது. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணும் போதெல்லாம் அவரோடு கூட ஆவியிலே நாம் ஐக்கியமாகிறோம். அவருடைய சரீரத்துக்கு சரீரமாய், இரத்தத்துக்கு இரத்தமாய், எலும்புகளுக்கு எலும்பாய், அவருடைய ஜீவனுக்கு ஜீவனாய் நாம் மாறுகிறோம். Whenever we eat of the bread and drink of this cup, we become the bone of his bones, the blood of his blood, the flesh of his flesh, and we get a communion with him. இது சாக்கிரமெண்ட் மாத்திரமல்ல, இரண்டாவது இது பரிசுத்தமான ஒன்று. It is a holy thing. நாம் புசிக்கிறதற்கும் நாம் குடிக்கிறதற்கும் நமக்கு வீடுகள் இருக்கிறது. இங்கே நாம் மற்றவர்களை வெட்கப்படுத்துவதற்காக ஒரு விருந்து கொண்டாடவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புசிக்கிறதற்கும் நீங்கள் குடிக்கிறதுக்கு உங்களுடைய வீடுகள் இருக்கிறது. இங்கே ஒருவர் பிரியாணி சாப்பிட, ஒருவர் கஞ்சி குடிக்க என்று உள்ளவர்கள் இல்லாதவர்களை வெட்கப்படுத்தும்படியாக உள்ள ஒரு பந்தி அல்ல. சில வேளைகளிலே பொது இடங்களிலே பந்தி வைக்கும் போதும் கூட வேண்டியவர்கள் உட்கார்ந்திருந்தால் கூடுதலாக ஒரு எலும்பு துண்டு விழும், கூடுதலாக ஒரு முக்குடு விழும், கரண்டியில கேசரி கொஞ்சம் அதிகமாக வந்துவிடும். வேண்டாதவர்கள் உட்கார்ந்திருந்தால் அந்த இலையிலே முருங்கைக்காய் கூட கிடைக்காது. இது அந்த பந்தி அல்ல, இது திருப்பந்தி. அதனாலே நாம் நம்மை நாமே சோதித்தறிந்துதான் இதிலே பங்கு பெற வேண்டும். Because it's not an ordinary feast. It is not an ordinary supper. You have got your own houses, your home, where you can have your eating, your drinking. We don't assemble here to have a wedding feast
or a birthday party or an ordinary love feast. Here it is a holy one. This is not just for eating, this is not just for drinking. இந்த சிறு அப்ப துணிக்கை நம்முடைய சரீர பசியை ஆற்றாது. இந்த பாத்திரத்திலே நாம் சிறிது குடிக்கிற பானம் நம்முடைய தாகத்தை ஆற்றாது. இது பரிசுத்தமானது. It is a holy ordinance. ஆகையால் நம்மை நாமே ஆராய்ந்து பாராமல் இதிலே நாம் பங்கு பெற முடியாது. மூன்றாவது, ஏன் நம்மை நாமே நாம் சோதித்தறிந்து இதிலே பங்கு பெற வேண்டும்? Thirdly, we are doing it in remembrance of Christ. கிறிஸ்துவின் நினைவு கூறுதலாக இதிலே நாம் பங்கு பெறுகிறோம். பிரியமானவர்களே, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தின கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம். We remember Christ who died for us, whose body was broken and who shed his precious blood for us. ஆகையால் நாம் நம்மை ஆராய்ந்து பாராமல், நம்மை சோதித்தறியாமல் இந்த பந்தியிலே பங்கு பெற முடியாது. ஏனென்றால் ஏதோ ஒரு வீட்டு நினைவாலே, பசி நினைவாலே, விருந்து நினைவாலே, இல்லாவிட்டால் நமக்கு பிரியமான யாரோ ஒருவருடைய நினைவாலே இதிலே நாம் பங்கு பெறவில்லை. கிறிஸ்துவின் நினைவாலே இதிலே நாம் பங்கு பெறுகிறோம். நான்காவது, இதனால் உள்ள விளைவு. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் எதற்காக பிற்கப்பட்டதோ, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எதற்காக சிந்தப்பட்டதோ, அந்த புண்ணியம் நம்மிலே நிறைவேறும்படிக்கே இதிலே பங்கு பெறுகிறோம். We participate in it, that we can have the blessings because of the body of Jesus Christ broken and because of the blood of Jesus Christ was shed. To partakers, to be partakers of these blessings, இந்த புண்ணியங்களிலே பங்குள்ளவர்களாகும்படிக்கு அவருடைய ஜீவன் நம்மிலே பூரணப்படுகிறது. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு அவருடைய ஜீவன் உருவாகிறது. நானே ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. அபாத்திரரா இதிலே பங்கு பெறுகிறவர்கள் சிலர் வியாதிப்படுகிறார்கள், சிலர் நித்திரையும் அடைந்து விடுகிறார்கள், காலத்துக்கு முன்பாகவே மரித்தும் போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு விளைவு அதிலே இருக்கிறபடியினாலே நாம் பயபக்தியோடு கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இதிலே பங்கு பெற வேண்டும். இரண்டாவதாக, யார் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? சில இடங்களிலே போதகர்கள் நீங்கள் இதிலே பங்கு பெறலாம், நீங்கள் இதிலே பங்கு பெறக்கூடாது என்றெல்லாம் தடை செய்கிறார்கள். போதகர்கள் நம்மை ஆராய்ந்து பார்த்து சோதித்தறிந்து நீ பங்கு பெறலாம், நீ பங்கு பெறக்கூடாது என்று தடை செய்கிற ஒரு பந்தி அல்ல. ஒரு சபையிலே மிக முக்கியமா இருக்கிற ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண், அது ஒரு சிறு காரியம் செய்தது. நகையை கழட்டி இருந்த பெண் திரும்ப நகையை போட்டுக்கொண்டது. உடனே அந்த போதகர் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் சபையிலே மிக முக்கியமானவர்கள், முன்னிருக்கிறவர்கள், உங்களுடைய மகள் இப்படி திடீரென்று நகை போட்டிருக்கிறார்கள், இது மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கும். ஆகையால் ஒரு 3 மாதம் அந்த பெண் திருவிருந்து எடுக்க வேண்டாம் என்று சொன்னார். இது வேதத்தில் இல்லாத ஒரு கட்டளை. மிக பயத்தோடு சொல்லுகிறேன், வேதத்துக்கு புறம்பானது. அந்த பெண் நகை போட்டது சரியா தவறா என்ற விவாதத்துக்குள்ளே நான் வரவில்லை. தவறு என்று எடுத்துக்கொள்ளுவோமேயானால் 3 மாதம் திருவிருந்து எடுக்காததினாலே அந்த தவறு சரியாகி விடுமா? யாரை நாம் ஏமாற்றுகிறோம், யாரை நாம் வஞ்சிக்கிறோம்? அது தவறு என்று இருக்குமே, ஆனால் 3 மாதம் திருவிருந்து எடுக்காததினாலே அந்த தவறு சரியாகி விடுமா 4வது மாதத்திலே? பிரியமானவர்களே, in some denominations, சில சபைகளிலே வேறு சபையில் உள்ள பையனையோ மாப்பிள்ளையோ திருமணம் செய்தால் 6 மாதம் திருவிருந்து எடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள் வேதத்துக்கு புறம்பானது. பயத்தோடு கண்டிப்பாய் சொல்லுகிறேன், திருவிருந்தின் பரிசுத்தத்தை, புனித தன்மையை களங்கப்படுத்தக்கூடியவை.
இப்படி தவறு செய்கிறவர்களை திருவிருந்திலிருந்து விலக்கி வைக்கலாம் என்று வேதத்திலே ஒரு பிரமாணத்தை நான் காணவில்லை. இப்படி தவறு செய்கிறவர்கள் 3 மாதம் திருவிருந்து எடுக்கக்கூடாது, 3 மாதம் சபைக்கு வரலாம், தசமபாகம் காணிக்கை கொடுக்கலாம், மற்ற சபை காரியங்களிலே பங்கு பெறலாம், திருவிருந்து மாத்திரம் எடுக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்கள் திருவிருந்து எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா என்று மற்றவர்கள் உங்களை சோதித்து அறியும்படியாக வேதத்திலே இடமில்லை. துணிகரமான பாவத்தில் இருக்கிறவர்கள் இந்த திருவிருந்திலே பங்கு பெறாதேயுங்கள் என்று கட்டளை கொடுக்கலாம், ஆலோசனை சொல்லலாம், அவர்களை தனியாக பார்த்து எச்சரிக்கலாம். பங்கு பெறுகிறதும் பங்கு பெறாததும் அவர்களை பொறுத்து. நான் உங்களை சோதித்தறிந்து நீங்கள் இந்த திருவிருந்திலே பங்கு பெற தகுதியானவர்கள், நீங்கள் இந்த திருவிருந்திலே பங்கு பெற தகுதி இல்லாதவர்கள் என்று தீர்மானிக்க முடியாது. இல்லாவிட்டால் 3 மாதம் பங்கு பெறக்கூடாது, 4வது மாதம் பங்கு பெறலாம் என்று சட்டம் போட முடியாது. இல்லாவிட்டால் தலைமை சபையிலே நீங்கள் திருவிருந்து எடுக்க வேண்டாம், ஒரு 6 மாதம் கிளை சபையிலே திருவிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் திருவிருந்தினுடைய புனித தன்மையை களங்கப்படுத்தக்கூடிய மனித ஆலோசனை. பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி ஒவ்வொருவனும் தன்னை தானே சோதித்து அறிய வேண்டும். ஒவ்வொருவனும் தன்னை தானே சோதித்து அறிய வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு வருகிற நல் பலனுக்காகிலும் தீவினைக்காகிலும் நீங்கள் பொறுப்பு. Why should everybody examine himself whether it is a blessing or a curse which would be the result of your participation in the Lord's Supper? You are responsible. இதிலே ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஊழியக்காரருடைய பிரதிஷ்டை ஜீவியம் தனிப்பட்ட முறையிலே எந்த ஒரு விசுவாசிக்கும் அது ஆசீர்வாதமாக முடியாது, பரிசுத்தமாக முடியாது. உங்களுடைய பரிசுத்தத்திற்கு நீங்கள் பொறுப்பு, உங்களுடைய பரிசுத்தத்திற்கு நீங்கள் பொறுப்பு. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. The works of the flesh are manifest, they are not hidden. கோபப்படுகிறது சரியா தப்பா உங்களுக்கு தெரியும், பொய் சொல்லுகிறது சரியா தப்பா உங்களுக்கு தெரியும், விபச்சாரம் செய்கிறது சரியா தப்பா உங்களுக்கு தெரியும், பேசித்தனம் செய்கிறது சரியா தப்பா உங்களுக்கு தெரியும். Don't you know whether adultery is sin or not? Don't you know whether lying is sin or not? Don't you know fornication is sin or not? Don't you know that wrath is sin or not? They are manifest. அவைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இதை உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. இந்திய எல்லைக்குள்ளே அத்துமீறி நுழைகிற தீவிரவாதிகளை நேருக்கு நேர் நின்று துப்பாக்கியாலே சுட்டு வீழ்த்துகிற ஒரு வீரன், அவன் மனசாட்சியிலே அதை ஒரு தேசபக்தியின் செயல் என்று நினைப்பான். A warrior who sees a terrorist who crosses the border, he shoots at him point blank distance and considers that a deed of patriotism. அவன் மனசாட்சி அதை தவறு என்றே சொல்ல. ஏழைகளுடைய வறுமையை பார்த்து தாய் பால் வாங்கி கொடுக்க முடியாமல் பிள்ளை பசியினாலே துடிதுடித்து சாகிறது, பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாமல் கையிலும் காசு இல்லாமல் தாய் கதறுகிறாள், உடுத்த உடை இல்லை, உண்ண உணவு இல்லை, உறங்க உறையிடம் இல்லை. இதையெல்லாம் பார்த்து ஒரு வாலிபன் வீருண்டு எழுகிறான், நாக்சலைட்டாக மாறுகிறான், பணக்காரர்களை கொல்லுகிறான், பணத்தை கொள்ளையடித்து வந்து ஏழைகளுக்கு கொடுத்து ஒரு சமநிலை பிரமாணத்தை உருவாக்கலாம் என்று ஒரு மாயைக்குள்ளே ஒரு கனவுக்குள்ளே கடந்து போகிறான். அவனுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்த. உன்னுடைய மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தாததினாலே நீ நிரபராதி என்று சொல்ல முடியாது. You have to search your heart in the light of your conscience, but your conscience is not ultimate for your introspection. You should allow the word of God to search your heart. You should allow the word of God to search your heart. பிரியமானவர்களே, தங்களை அடிமைப்படுத்துகிற, தங்களை கொடுமைப்படுத்துகிற, தங்களுடைய சுயாதீனத்தை எல்லாம் முற்றுமாக பறித்திருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனத்தை கொலை செய்கிறது தவறே இல்லை என்று பாலஸ்தீனருடைய மனசாட்சி சொல்லுகிறது. ஒரு
நிறை கற்பிணியை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக வேண்டும் என்றாலும் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட சுதந்திர தேசத்திலே நாங்கள் எத்தனையோ செக் பாயிண்ட்ஸை கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. நிறை கற்பிணி வேதனையிலே துடிக்கும் போதும் கூட இந்த செக் பாயிண்டிலே அவர் கற்பிணிதானா இல்லையா என்று நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். வெடிகுண்டை வைத்து வயிற்றிலே கட்டியிருக்கிறாளா இல்லையா என்று நாங்கள் பார்த்தால் தான் அனுமதிக்க முடியும் என்று இந்த இஸ்ரவேலர்கள் சொல்லுகிறார்கள். இந்த இஸ்ரவேலர்களை எப்படியாகிலும் அழிப்பதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லை. பாலஸ்தீனுடைய மனசாட்சி அவர்களை குற்றப்படுத்தவில்லை. சிவிலியன்ஸ், பொதுமக்கள் வெடிகுண்டை கொண்டு தற்கொலை படையாக எங்களை தாக்குகிறபடியினாலே எங்களுடைய யுத்தம் ராணுவத்தோடு கூட அல்ல, பொதுமக்களோடு தான் நாங்கள் யுத்தம் பண்ணுகிறோம். எங்களை தாக்குகிற, எங்களை அழிக்கிற பொதுமக்களோடு தான் எங்களுக்கு யுத்தம். இது ராணுவத்தோடு அல்ல, இது டெரரிஸ்டோடு கூட. அவர்கள் பொதுமக்களாக இருக்கிறார்கள். ஆகையால் பொதுமக்களோடு நாங்கள் யுத்தம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிற இஸ்ரவேலருக்கு அவருடைய மனசாட்சி அவர்களை குற்றப்படுத்தவில்லை. அவர்களுடைய மனசாட்சி அவர்களை குற்றப்படுத்தவில்லை. நம்முடைய மனசாட்சி நிமித்தம் நாம் நல்லவர்கள் கெட்டவர்கள், நாம் செய்கிறது சரி தவறு என்று தீர்மானிக்க முடியாது. We have to go to the word of God. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் செய்தது சரியா தவறா? கர்த்தருடைய வார்த்தை என்று பார்க்கும் போதும் எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி. ஆவியானவர் நம்மை சோதித்து ஆராய்ந்து அறிகிறதற்கு, அவர் நம்மை காண்கிற வண்ணமாக நாம் நம்மை காணும்படி, as he sees us, we should be able to see ourselves. If God says you are right, you are right. If God says you are wrong, you are wrong. If God says you are a liar, you are a liar. If God says you are not a liar, you are not a liar. We must be able to see ourselves as God sees us. We should allow the Spirit of God to examine ourselves. We should examine ourselves sincerely, seriously and spiritually. இந்த பந்தியிலே நாம் பங்கு பெறுவதற்கு முன்பாக சின்சியராக, உண்மையாக நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சீரியஸாக, கருத்தோடு நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். What are the areas in which we should examine ourselves? What are the areas in which we should examine ourselves? Number one, knowledge of salvation. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அறிவு. உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? இயேசு என் பாவங்களை மன்னித்திருக்கிறாரா? இயேசு என் பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தந்திருக்கிறாரா? நான் இப்போது இந்த பந்தியிலே பங்கு பெற போகிறேன். இன்றைக்கு அநேக இடங்களிலே ஏதோ ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் நிச்சயம் அவர்களுக்கு இல்லை. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் அவர்களுக்கு இல்லை. ஏதோ வரும் கோபாக்கினைக்கு தப்பிக்கொள்ளும்படியாக ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். இதுவும் ஒரு பாவ ரோகம் நீங்க ஒரு முழுக்கு என்று எண்ணி முழுகி எழும்பி விடுகிறார். உண்மையாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அறிவு இருக்கிறதா என்று நம்மை நாமே சோதிக்க வேண்டும். இரண்டாவதாக, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேனா? பல படிகள் உண்டு. பொதுவான ஒரு விசுவாசம் எனக்கு இருக்கிறதா? இயேசு என் ஜெபத்தை கேட்கிறார். ஏனென்றால் அவரிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பதில் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். You should believe that God is, and God is respecter of no person, and he is rewarder of them that seeketh him diligently. கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தருவார். சில வேளைகளிலே கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேக்காரு, God is not doing anything for me என்று சொல்லுகிறவர்கள் திருவிருந்திலே எப்படி பங்கெடுக்க முடியும்? எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், என் இயேசு எனக்கு போதும். My Jesus will not leave me. My Jesus will not forsake me. My Jesus has done this for me. என் இயேசு இதை எனக்கு செய்திருக்கிறார். என் இயேசு என்னை கைவிட மாட்டார். என் இயேசு எனக்கு ஒரு வழியை திறப்பார். நான் அப்படி விசுவாசிக்கிறேனா? கடந்த நாட்களிலே என்னுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே அவிசுவாசமான வார்த்தைகளை நான் பேசினேன்னா,
இயேசுவை குறித்து அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிவிட்டு இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணலாமா? நீங்கள் உங்களையே சோதித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு காட்டின குறைவுகளை குறித்த ஒரு உண்மையான மனஸ்தாபம், மனம் திரும்புதல், repentance, feeling sorry for the wrongs and having a right about turn. அப்படி ஒரு repentance இல்லாமல், நான் மனைவி இப்படி பேசிவிட்டேன், கணவன் இப்படி பேசிவிட்டேன், இப்படி தவறான காரியத்தை செய்து விட்டேன், ஆண்டவரே என்னை மன்னி, நான் அதற்காக உண்மையாகவே வருத்தப்படுகிறேன், நான் இப்படி பிஹேவ் பண்ணினதற்காக வருத்தப்படுகிறேன் என்ற ஒரு repentance இருக்கிறதா சோதித்து பாருங்க. நம்பர் 4, எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸிபிஷன் ஆஃப் லவ். அன்பை கொண்டிருக்கிறதும் செயல்படுத்துகிறது காட்டுகிறதுமான ஒரு ஜீவியம் வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். முழு இருதயத்தோடு, நம்முடைய எல்லா எமோஷன்ஸ், உணர்ச்சிகளோடு, பேஷன்ஸ், நம்முடைய எல்லா அறிவோடு கூட, நம்முடைய எல்லா பலத்தோடு கூட நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது போலவே நாம் மற்றவர்களிடத்திலே அன்பு கூற வேண்டும். இப்படிப்பட்ட அன்பு இல்லாதவர்கள், இந்த அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்றாதவர்கள் திருவிருந்திலே பங்கு பெறக்கூடாது. நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன நாம் சோதித்து அறிய வேண்டும்? மை ஒபீடியன்ஸ். எந்த அளவுக்கு எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். எனக்கு தேவன் வெளிப்படுத்தி தந்த சத்தியங்களுக்கு நான் எவ்வளவு கீழ்ப்படிந்திருக்கிறேன். ஏதாகிலும் ஒரு கீழ்ப்படி, ஒரு சத்தியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தும், இன்னார் இடத்துல மன்னிப்பு கேள், இன்னாரை மன்னித்து விடு, இதை உன்னை விட்டு அகற்றி விடு, இதை செய்யாதே, ஏதாகிலும் ஒன்று கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தும் அந்த சத்தியத்துக்கு நீங்கள் துணிகரமாய் கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் எப்படி இந்த அன்பின் விருந்திலே பங்கு பெற முடியும்? உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். ஆறாவதாக, சுத்த மனசாட்சி. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும்படியாக இப்போது நாம் கூடி வரும்போது உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. மகனே, மகளே, நீ இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண போகிறாயே, உனக்கு தகுதி இருக்கிறதா? நீ நேற்று என்ன செய்தாய்? தனிமையில் என்ன பண்ணினாய்? யாரை பார்த்தாய்? டிவியில் எதை ரசித்துக் கொண்டிருந்தாய்? யாரை பற்றி யாரிடத்துல என்ன பேசினாய்? இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் நீ பானம் பண்ண போகிறாயா? இன்னும் உன்னுடைய பாவம் இரத்தத்தினாலே கழுவப்படவில்லையே. உன் மனசாட்சி சுத்தமாக இருக்க வேண்டும். எப்படி நாம் நம்மை சோதித்தறிய வேண்டும்? நம்முடைய தேவ பக்தி எப்படி இருக்கு? வாட் இஸ் our godliness? நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஜெபம், நம்முடைய காணிக்கை, நம்முடைய தசமபாகம், நம்முடைய ஊழியம், நம்முடைய பிரதிஷ்டை, நம்முடைய பொருத்தனை, நம்முடைய ஆராதனை ஒழுங்குகள் எப்படி இருக்கிறது? இப்படி நீங்கள் உங்களை சோதித்து பார்த்து குறைவு இருக்கிறது என்று எழும்பி போய்விடக்கூடாது. குறைவுகளை சரி செய்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண வேண்டும். குறை இருக்கிறது என்று எழும்பி போகிறதுனாலே நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள முடியாது. இந்த திருவிருந்திலேயே பங்கு பெற தகுதி இல்லாதவர்கள், மத்திய ஆகாயத்திலே திருமண விருந்திலே பங்கு பெற தகுதி இல்லாதவர்கள். ஆகையால் நீங்கள் எழும்பி போகிறதே உங்களுக்கு விரோதமான சாட்சியாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக குறைவுகளை நிறைவாக்கி இதிலே பங்கு பெற வேண்டும். பங்கு பெறும்போது மிக முக்கியமான 5 காரியங்களை மனதிலே வைக்க வேண்டும். முதலாவது, with an awesome wonder, amazing grace என்று பாடினோம். ஐயா, பாவியாகிய என்னையும் நீ ரட்சித்து உங்களுடைய இரத்தத்தினாலே கழுவி இந்த திருவிருந்திலே பங்கு பெற எனக்கு உதவி செய்திருக்கிறீரே, இதுக்கு நான் தகுதி இல்லையப்பா. எனக்காக பிற்கப்பட்ட உடைய சரீரத்தை புசித்து எனக்காக சிந்தப்பட்ட உடைய இரத்தத்திலே நான் பானம் பண்ணி
உம்முடைய சரீரத்துக்கு சரீரமாய், உம்முடைய இரத்தத்துக்கு இரத்தமாய் மாற ஒரு அழைப்பை தந்திருக்கிறீரே. செகண்ட்லி, a self abasement. இந்த திரு பந்திக்கு கிட்ட வரும்போது எவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய தகுதியின்மையை உணர முடியுமோ, அபாத்திரமாய் பங்கு பெறுகிறதல்ல. How wretched I am. எவ்வளவு குறைவானவர். உம்முடைய சரீரத்துக்கு சரீரமாய், உம்முடைய மாம்சத்துக்கு மாம்சமாய், உம்முடைய இரத்தத்துக்கு இரத்தமாய் நான் பங்கு பெற எனக்கு என்ன தகுதி இருக்கிறதையா என்ற ஒரு எண்ணம். ஒரு சபையிலே நடந்த சம்பவம். அந்த சபையில் உள்ள விசுவாசிகள், மூப்பர்கள் அநேகர் அந்த போதகருக்கு விரோதமாக சில காரியங்களை அப்படியே கொஞ்சம் பேசி கொண்டு தெரிந்தார்கள். இது போதகருடைய காது கெட்டியது. திருவிருந்து வந்தது. இப்படி திருவிருந்து மேஜைக்கு பக்கத்தில் நின்றார். அங்கே இருக்கிற விசுவாசிகளை பார்த்து கேட்டார், இப்போது இந்த திருவிருந்தை ஆசீர்வதித்து, இந்த பாத்திரத்தை ஆசீர்வதித்து, இந்த அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்கு உங்களில் தகுதியானவர்கள் முன்னாலே வாருங்கள் என்று. நிறைய பேர் அவரை பற்றி குறை பேசுறாங்க. அவர் கேட்டார், இந்த பாத்திரத்தை ஆசீர்வதித்து கொடுப்பதற்கு தகுதியான ஒரு ஆள் உங்களே முன்னாலே வாருங்கள், தைரியம் இருக்கிறவர்கள் வாருங்கள் என்று. யாருக்கும் வர தைரியம் இல்லை. யார் வந்து அந்த பாத்திரத்தை எடுத்து ஆசீர்வதிக்க முடியும்? யார் எடுத்து அந்த அப்பத்தை பெற்று கொடுக்க முடியும்? எல்லாரும் அப்படியே பயந்து இருந்து விட்டார். அவர் சொன்னார், நான் இப்போது இந்த அப்பத்தை ஆசீர்வதித்து இந்த பாத்திரத்தை ஆசீர்வதித்து கொடுக்க போகிறேன். அதுவும் என்னுடைய தகுதியினாலே அல்ல, என்னுடைய அழைப்பினாலே என்று. Now I am going to solemnize this Lord's Supper not because of my worthiness but because of my calling. பிரியமானவர்களே, இதிலே நமக்கு பங்கு பெறுகிறதற்கு தகுதி யாருக்குமே கிடையாது. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. நான் ஒரு பெரிய அனுபவம் உள்ள ஒரு ஊழியக்காரரிடத்துல கேட்டேன், ஐயா, ஏன் நீங்கள் திருவிருந்து கொடுக்கும் போது அந்த அப்பத்துணிக்கையை நேராக அவருடைய வாயிலே வைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்போது அவர் சொன்ன பதில், அவருடைய சபையாரை ஃபெய்த்ஃபுல் என்று அழைக்கிறார். The faithful, they are scared to touch the bread. They are scared to touch the bread. அந்த அப்பத்தை தொடுகிறதற்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். அதனாலே நாங்கள் வாயிலே கொடுக்கிறோம் என்றார். அப்பத்தை தொடுகிறதற்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்லவில்லை, பயபக்தியோடு இருங்கள் என்று சொல்லுகிறேன். அந்த பாத்திரத்தை தொடுகிறதற்கு பயபக்தியோடு இருக்கு. சில இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு கை நீட்டி வாங்குறாங்க. கூட்டம் மிகுதியா இருக்கிறது என்று அந்த அப்பத்தை கொண்டு பக்கத்துல கொடுக்க முடியாம வேதனையோடு சொல்லுகிறேன். மிக பயபக்தியான ஒரு நேரம். எவ்வளவு பயபக்தியை காட்ட முடியுமோ அவ்வளவு பயபக்தியை இந்த வேளையிலே நாம் காட்ட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, a sense of strong desire. இயேசுவின் மேல் உள்ள ஒரு ஆழமான அன்பு. அந்த அப்பத்தை கையிலே வாங்கும்போது, அந்த பாத்திரத்தை கையிலே தொடும்போது, அந்த பாத்திரம் நம்முடைய உதடுகளிலே படும்போது, இயேசுவே நேசத்தால் சோகமாக வேண்டும். நான்காவதாக, இன்றைக்கு இங்கே திருவிருந்து எடுக்கிறனா, ஒருவேளை அடுத்த திருவிருந்து ஆராதனைக்கு முன்பாக என்னுடைய முடிவோ கர்த்தருடைய வருகையோ இருக்குமே, ஆனால் நித்தியத்திலே நான் அவரோடு பந்தியிலே இருப்பேன் என்ற நிச்சயத்தோடு எடுக்க வேண்டும். When you participate in the Lord's Supper this night, you must have the great confidence that before you participate again in the Lord's Supper in the church, either your end comes or the coming of the Lord comes, you must have the confidence that you will participate in the great supper in heavens with the Lord. நான் நித்தியத்திலே இயேசுவோடு கூட பந்தி இருப்பேன் என்ற நிச்சயம் இல்லாதவர்கள் நிச்சயமா இந்த பந்தியிலே பங்கு பெறாதே. இதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும்போது இயேசு சொன்னார், நான் இனி உங்களோடு கூட பரலோகத்திலே பந்தியில் இருக்க மட்டுமாக நான் புசிக்க மாட்டேன். You must have the confidence that you will participate in the supper in heaven. கடைசியாக இதிலே நாம் எப்படி பங்கு பெற வேண்டும்? With a feeling of the communion.
இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை நாம் பானம் பண்ணும்போது நாம் இயேசுவின் சரீரத்தை புசிக்கவில்லை, இயேசுவின் இரத்தத்தை நாம் குடிக்கவில்லை. ஆனால் இயேசு சொன்னது போலவே இது உங்களுக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரமா இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தமா இருக்கிறது என்று உங்களுக்கு பரிமாறப்படும் போது, பிரியமானவர்களே, இயேசுவின் சரீரத்தை புசிக்கிற ஒரு மாம்ச தீனியாக அல்ல, இயேசுவின் இரத்தத்தை குடிக்கிறவனாக அல்ல, இயேசு எனக்குள்ளே வருகிறார். இயேசுவின் சரீரத்துக்கு சரீரமாய் நான் மாறுகிறேன், இயேசுவின் இரத்தத்துக்கு இரத்தமாய் நான் மாறுகிறேன். இது முதற்கொண்டு அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே சரீரமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவையும் சபையும் பற்றி சொல்லுகிறேன், நான் கிறிஸ்துவையும் சபையும் பற்றி சொல்லுகிறேன். இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும்போது இனி இயேசுவும் நானும் இருவராய் இல்லாமல் நாங்கள் ஒருவராய் மாறுகிறோம். இந்த ரகசியம் பெரியது, இந்த ரகசியம் பெரியது. இந்த அப்ப துணிக்கையிலே நீ அவருடைய சரீரத்தை காணாமல் இருக்கலாம், இந்த சில சொட்டு ரசத்திலே அவருடைய இரத்தத்தை நீ காணாமல் இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தினாலே அவருடைய சரீரத்துக்கு சரீரமாய், அவருடைய மாம்சத்துக்கு மாம்சமாய், அவருடைய எலும்புகளுக்கு எலும்பாய் நாம் மாற வேண்டும். அந்த உணர்வோடு கூட இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண நம்ம எல்லாரும்